திமுக தன் சுயலாபத்திற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். ஆனால் என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே நிகழாத ஒரு நிகழ்வு அங்கே நடந்துச்சு. வச்சு ஒரு மிதிச்சுட்டு போயிட்டாங்க. உன்னுடைய பின்பம் உடைச்சிட்டாங்க. யார்? தளபதி உடைக்கல. அங்கே உன் ஊரில் உன் ஊர்காரன் சொன்ன பாரு, உன்னை தூக்கி கொண்டாடுறான். அவனே உன் பிம்பத்தை உடைச்சிட்டான். ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. காவல்துறை இது வரைக்கும் அவர் அட்ரஸ் பண்ணலை. என் மக்களை வதைச்சிட்டு நீ அன்றைக்கி உட்காந்துன்னு வச்சுக்க, உன்னை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிச்சிருவேன்றதான். நீங்கள் ஒட்டு மொத்தமாக பல வகையில் ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மணல் இந்த மாதிரிலாம் வாங்கி அந்த பணத்தை 24/7 வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக பேச வைக்கிறார் செந்தில் பாலாஜி. இதற்கு மேலே நீங்கள் வந்து நான் தான் மன்னன் மாமன்னன்ற நினப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா 10 காசு பிரயோஜனம் இருக்காது. செந்தில் பாலாஜி அமைதியாக போகிறது அவரு கெரியருக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுங்களேன், சில பேர் வந்து மயங்கி விழுந்து இவர்களே ஆம்புலன்ஸ் வர சொன்னது. இதை தாண்டி 108 தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்ததுன்னு பொழுது நீங்கள் இடையூறுக்காக அனுப்பிச்சாலும் சரி, உண்மையாலுமே அவங்க வந்து அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வந்தாலும் சரி. ஆனால் விஜய் அவர்களுக்கு கலா யதார்த்தம் தெரியுமான்னு கேட்கக்கூடிய நபர்கள் இதை பார்த்தா அவங்களுக்கு புரியும். டேய் நூக்கண்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் கவனிக்காமல் பார்க்காம நான் அரசியல் களத்துக்குள்ள வரல. இதை பார்க்காம நான் வந்து மத்தியில் மேலே இருக்கக்கூடிய பெரும் தலைகளை வந்து நான் வந்து எதிர்த்து நிற்கல. ஸோ ராகுலிடம் தொடர்ச்சியாக பேசுவது, ராகுலுமே சொன்னது இது போல ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவர் பார்க்கல. விஜய் டிசம்பருக்கு மேலே நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு. நாளைக்கு அப்போ விஜயோடு சேர்ந்து காங்கிரஸ் பயணப்படுவது காங்கிரஸும் மலகரம். ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து போகிறீங்க. குறிப்பாக அதில் வெறும் பாட்டிலுக்கு 10 ரூபானா கூட பரவாயில்ல. இவர்கள் பால்லையும் ஊழல் செஞ்சீங்க, பாட்டிலையும் ஊழல் செஞ்சுருக்கீங்க. பால்லேருந்து கொழுப்பு திருநாட்சின்னு ஆச்சுன்னு சொல்லி இவர்கள் மீது விமர்சனம் இருக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்றைக்கு இந்த பக்கம் கூடுதலாக மணலை வைத்து இங்கே வந்து மிகப்பெரிய திருடு நடக்குது, கனிம வள திருடு நடக்குது, மலைகளை உடைக்கிறாங்க, மண் அள்ளுறாங்கன்றதை சொல்லிட்டார். விச் மீன்ஸ் இந்த கரிகாலம் குரூப்னு ஒன்று இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அவர்கள் உச்சபட்சமாக அதிகாரத்தை வந்து எப்படி துஷ்பிரயோகம் பண்ணாங்க, எந்த அளவுக்கு மனம் திருடுறாங்க. இன்னும் பண்ண பல வகையில் ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சு இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மணல் இந்த மாதிரிலாம் வாங்கி அந்த பணத்தை 24/7 வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு செய்தியின் அடிப்படையில் நான் சொல்கிறேன்ப்பா, நான் சொல்லப்பான்றப்போ இவர் ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அது நேஷனல் நியூஸ் நிச்சயமாக. இன்றைக்கு அது எது வரைக்கும் இம்பேக்ட் ஆகுது பாருங்கள். காலையில் கிட்னி திருடு, இந்த மக்களை இந்த கிட்னி திருடுக்கு நீங்கள் உள்ளாக்கியது எப்படி உள்ளாக்குனீங்கன்னாக்கா, தம்பி இப்போது 10 வருஷம், இதுக்கு முன்னாடி 10 வருஷம் வந்து அதிமுக ஆட்சி, அதற்கு முன்னாடி இருந்துச்சு பார்த்தீங்களா திமுக ஆட்சி. 15 வருடத்திற்கு முன்னாடி திமுக வந்த பொழுது தான் மின்சார தடை என்பதை ஏற்பட ஆரம்பிச்சிது. அப்போ தான் சிறு குறு தொழில்கள் நலிவடைஞ்சிது. அதில் தான் இந்த கைத்தறி நெசவாளர்கள்லாம் அவங்க வாழ்வாதாரத்தை அழிஞ்சு போனாங்க. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வந்து அதே கரண்ட்டை கட் பண்ணாமல் விலைவாசியை 3 மடங்கு 4 மடங்கு ஏற்றிட்டீங்க. அப்போது மறுபடியும் அந்த சிறு குறு தொழிலாளர்கள் நலிவடைஞ்ச ரோட்டுக்கு வந்து அந்த மக்களை வறுமைக்கு தள்ளி அவர்களிருந்து கிட்னியை முறைகேடாக திருடி ஒரு ஊழல் செய்த ஒரு ஆட்சி நடக்குதுன்னும் பொழுது ரெண்டுமே நேஷனல் நியூஸ் தம்பி. இது வந்து எப்படின்னாக்கா, நாளைக்கு இந்தியா கூட்டணியில் இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்த மாதிரி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து இந்த ஸ்கூல் பசங்களை வச்சு மேடை ஏற்றிக்கிட்டு சீன் போட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, இதெல்லாம் எடுபடாது. திமுக தன் சுயலாபத்திற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகும். ஆனால் உன் ஊரில் நான் உள்ளே வரும் பொழுது இப்படி சாமிக்கு தான் முளைப்பாரி எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? முளைப்பாரி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறதுலாம், அதை வந்து கரூர் மண்ணில் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு எடுத்திருக்காங்கன்னா நம்மளை காப்பாற்ற போகக்கூடிய கடைசி நம்பிக்கையாக தளபதி விஜயை பார்க்குறாங்க. ஸோ இதுதான் யதார்த்தமான உண்மை. நம்ம வந்து எம்ஜிஆருக்கு இப்படி ஒரு கூட்டம் வந்ததை நம்ம பார்க்கல. ஆனால் இன்றைக்கு விஜயகாந்துக்கு வந்த கூட்டத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், அரசியல் பொறுத்தல் இல்லாமல். ஆனால் இன்றைக்கு நம்மளை காப்பாற்றக்கூடிய இந்த திமுகவை விரட்டக்கூடிய கடைசி நம்பிக்கையாக, கடைசி ஆயுதமாக தளபதி விஜயை பார்க்கும் பொழுது சத்தியமாக செந்தில் பாலாஜி நீ மறுபடியும் வந்து இன்றைக்கி வந்து கண்ணை கசிட்டு அழுக போகிறாப்புல. ஒவ்வொருத்தரையாக பேச வைக்கிறார் செந்தில் பாலாஜி. இதற்கு மேலே நீங்கள் வந்து நான் தான் மன்னன் மாமன்னன்ற நினப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிங்கன்னா 10 காசு பிரயோஜனப்படாது. செந்தில் பாலாஜி அமைதியாக போகிறது அவரு கெரியருக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுங்களேன், விஜய் எதையெல்லாம் தொட்டு பேச ஆரம்பிச்சார்னா மறுபடியும் வழக்குகள் வந்து எங்கெங்கெல்லாம் பாயும், எந்த இடத்துக்கு வரைக்கும் இது பேசும் பொருளாக மாறுன்றது அவருக்கு தெரியும். மறுபடியும் இந்த எலெக்ஷனில் கண்டக்ட் பண்ணுமா இல்லையா? முடியாது. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்து இனிமேட்டு ஹாஸ்பிட்டலு வீடுன்னு அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ விஜய் வந்து அந்த டீசென்ட் பாலிடிக்ஸை தான் வந்து கையில் எடுத்து பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்பவே ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை தான் தொடர்ந்து பண்ணிது. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா இந்த சொல்கிற விதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஏதோ தவறாக விஜய் பேசுகிறவர் அப்படின்ற மாதிரி நமக்கே அந்த பிம்பத்தை வந்து உண்டாங்க. ஏன்னா விஜய் வந்து ஒரு மாற்று அரசியலை வந்து கையில் எடுத்தார் சார். அப்போ திரும்பவும் திமுக பண்ண தப்பே விஜயும் திரும்பி பண்ணுறாரு, நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதிகாரத்தை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உச்சபட்சமாக ஒரு ஆட்டம் ஆண்டிங்கன்னு வச்சுங்களேன்,
எல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பொறுமையாக இருக்க போகிறோம். அதே மாதிரி மக்கள் பலம் இருக்குல்ல, அந்த மக்கள் பலத்தை வச்சுட்டு அதே ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சேன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நீ வந்து ஆட்சி ஆள முடியாது. அதைத்தான் இன்றைக்கி வந்து பகிரங்கமாக சொல்கிறார். நீ பாட்டிலுக்கு 10 ரூபான்றது டீசெண்டாக நிப்பாட்டிக்கிட்டார். இன்னும் இறங்கி அடிக்க வேண்டிய விஷயம் 1000 விஷயம் இருக்குது. இவரை இதே ரூட்டில் நீங்கள் விட்டுறணும். நீ அதை விட்டுட்டு நோண்ட அடி வந்து விழுகும். இல்லை சார், இப்போ செந்தில் பாலாஜி வந்து ஒரு முன்னாள் மந்திரி தான். ஆனால் அந்த ஊரில் வந்து செந்தில் பாலாஜி சொன்னால் அவங்க ஒரு பெரிய ஒரு பிம்பத்தோட தான் அவரை வந்து பார்ப்பாங்க. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், என்னுடைய மாசை காட்டுறதுக்காக நான் கரூர் வரேன், அதுக்காக தான் இந்த சுற்றுப்பயணம் பிளான் பண்ணதாக ஒரு டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய்க்கு கூடுற கூட்டம் வந்து அந்த தன்னெழுச்சியாக கூடுற கூட்டம் வந்து இல்லை. ஒரு மாவட்ட செயலாளருக்கு 300 பேர் வீதம் வந்து இந்த மக்கள் வந்து கூட்டுறாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கூட்டின கூட்டத்தை பார்த்தா நமக்கு அப்படி தெரியல. ஏன்னா அந்த அலை அடிக்கணும் சார், அந்த மாதிரி அந்த அலைகளை அடிச்சுட்டு போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அலைகளை போல் தலைகளை பார்க்க முடிஞ்சு அப்படியே ஒரு பக்கம் நகர்ந்து விடி போகுது, அப்படியே இந்த பக்கம் வருது. ஆனால் இதில் கூடுதலாக என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே நிகழாத ஒரு நிகழ்வு அங்கே நடந்துச்சு. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, பேக் டு பேக். புரிஞ்சா உங்களுக்கு? சில பேர் வந்து மயங்கி விழுந்து இவர்களே ஆம்புலன்ஸ் வர சொன்னது. இதை தாண்டி 108 தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்ததுன்னு பொழுது, நீங்கள் இடையூறுக்காக அனுப்பிச்சாலும் சரி, உண்மையாலுமே அவங்க வந்து அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் வந்தாலும் சரி. ஆனால் என்னைக்கு அந்த கூட்டம் அசம்பிள் ஆச்சோ, தளபதி வருகைக்கு முன்னாடி, அன்னைக்கும் உன் கூட்டம் சின்ன பின்னமாகி போச்சு. உன்னுடைய பின்பம் உடைச்சிட்டாங்க. யார்? தளபதி உடைக்கல. அங்கே உன் ஊரில் உன் ஊர்க்காரன் சொன்ன பாரு, உன்னை தூக்கி கொண்டாடுறான், அவனே உன் பிம்பத்தை உடைச்சிட்டான். இவர் கூடுதலாக மேலே வந்து ஏறி ஒரு மிதிப்பாயின்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து வச்சு ஒரு மிதிச்சுட்டு போயிருக்காப்புல. ஸோ இது வந்து நீங்கள் தளபதிக்கு மட்டும்தான் இன்றைக்கி நிகழ்காலத்தில் நடக்குது தம்பி. இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் தெரியுமா? நம்ம தான், மக்கள் தான். நம்ம தான் தேர்ந்தெடுத்தோம் திமுகவை. ஒரு புரிதல் இல்லாமல் இவரை மாற்றி அவர் மாற்றி இவருன்ட்டு 2 பேருமே திருத்தனம் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம புறக்கணிச்சிருக்கலாம். அதை செய்யாமல் வழி இல்லாமல் போட்டதோடைய விளைவு இன்றைக்கி நம்ம வலியோடும் வேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் பொழுது இவர்களை புறக்கணிக்க வேண்டிய காலச்சூழல் ஏற்பட்டு விட்டது. ஏனால் பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து கொடுத்த நபர் தான் விஜய் அவர்கள். ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளன் எப்போல்லாம் இருக்கிறானோ அவனை வந்து உச்சபட்சமாக ஒரு ஆட்டம் ஆடும் பொழுது பிரபஞ்சமே ஒருத்தனை தேர்வு பண்ணி தலைவனை கொண்டு வந்து நிப்பாட்டும். அவன் பின்னாடி மக்கள் செல்வார்கள், இந்த கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் வீழ்வார்கள்ன்றதான் வரலாறு. அதைத்தான் இன்றைக்கி காலம் நம்ம முன்னாடி காட்டுது. விஜய் அவர்களுக்கு கல யதார்த்தம் தெரியுமான்னு கேட்கக்கூடிய நபர்கள் இதை பார்த்தா அவங்களுக்கு புரியணும். டேய், நூக்கண்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் கவனிக்காமல் பார்க்காம நான் அரசியல் களத்துக்குள்ளே வரல. இதை பார்க்காம நான் வந்து மத்தியில் மேலே இருக்கக்கூடிய பெரும் தலைகளை வந்து நான் வந்து எதிர்த்து நிற்கலை. ஸோ ஃபேக்ட் செக்கு இதையும் சேர்த்துக்க, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு நீ என்னன்னு சொல்லி பார்த்து கொடுன்றார். ஆனால் இனிமேல் ஃபேக்ட் செக்கே வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 மாதம் தான் தாக்கு பிடிக்கும். அதைத்தான் வந்து அவர் மையப்படுத்துகிறாரு. காவல்துறை கரங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது, மிக முக்கியமான வார்த்தை. ஏன்னா இது வரைக்கும் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. காவல்துறை இது வரைக்கும் அவர் அட்ரஸ் பண்ணலை. இன்றைக்கி காவல்துறை அட்ரஸ் பண்ணி இது உயர் அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி. ஏன்னா ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் மாறும். அன்றைக்கி நீ என்கிட்ட வந்து பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். என் மக்களை வதைச்சிட்டு நீ அன்றைக்கி உட்காந்தேன்னு வச்சுக்க, உன்னை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிச்சிருவேன்றதான். நீங்கள் ஒட்டு மொத்தமாக நாளைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணாருன்னு வச்சுக்க, போலீஸ்காரன் என்ன பண்ணுவீங்க? நான் விஜயகாந்த் சார் படங்களில் தான் சார் பார்த்துருக்கேன். எஸ், அப்படியே டெர்மினேட் பண்ணிவிட்டு யங்ஸ்டர்ஸ் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்தையும் உள்ளே ஏற்றிட்டு அந்த பழைய பேட்ச் அப்படியே டெர்மினேட். எல்லாத்துலேயும் எவ்வளோ சிக்கல் இருக்குன்னா என்ன பண்ணுவேன்? டெர்மினேட் பண்ணால் பரவாயில்ல தம்பி, பென்ஷன் வராமல் பண்ணி விட்டாருன்னு வச்சுக்க, சோத்துக்கு சிங்கி அடிக்கிற மாதிரி ஆகி போயிடும்ன்றது தான் சொல்லாமல் சொல்லக்கூடிய தகவல்கள். அப்போது நேர்மையாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் தப்பிச்சுப்பீங்க. அநாகரிகமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளோ, தவறுக்கு துணை போகக்கூடிய அதிகாரிகளுக்கோ சிக்கல் ஏற்படும். ஏன்னா எனக்கு என் மக்களை தொடுவது எனக்கு பிடிக்காது. அவர் திரும்ப தான் சொன்னார். இதற்கு முன்னாடி அவர் சொன்ன வார்த்தை, நீ எண்ணெயத்தோடு என் ரசிகனத்தோடாதான் இருக்காரு. நடிகனாக இருக்கும் பொழுது நீங்கள் தலைவனானதுக்கு பிறகு என் மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை மக்களை தொடுவதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்றது நல்ல தலைவனுக்கான பண்பு. முன்னாடி விஜய் சார் அரசியலுக்கு வரும்போதே வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க, விஜய் வந்து காங்கிரஸோட கூட்டணி வைப்பார் அப்படின்ட்டு. இப்போ அதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நம்ம செய்தித்தாள்களில் வந்து பார்க்க முடியுது. தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வந்து உறுதி செய்யப்படுமா சார் இந்த தேர்தலில்? எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டிசம்பர் போலலாம் வந்து ஃபைனலைஸ்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராகுலிடம் தொடர்ச்சியாக பேசுவது, ராகுலுமே சொன்னது டிசம்பருக்கு மேலே நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போ டிசம்பர் வரைக்கும் தொடர்ச்சியாக தளபதி விஜய் அவர்கள் பயணிக்கக்கூடிய இந்த பயணத்தை பார்க்கும் பொழுது இதுபோல் ஒரு கூட்டத்தை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அவர் பார்க்கல. விஜய்க்கு வேறு எந்த கட்சிக்கும் பார்க்கல இப்படி தன்னிச்சையாக வர்றதை. அப்போ இதை பார்க்கும் பொழுது தன் கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் அப்படி தானே அலையன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு அப்போ விஜயோடு சேர்ந்து காங்கிரஸ் பயணப்படுவது காங்கிரஸும் வளர்கிறோம். ஏன்னா அதிகாரத்தில் பகிர்வு கொடுக்குறார்கள். நம்ம இத்தனை ஆண்டு காலமாக திமுகவோடு இருந்த பொழுது அதிகாரத்தில் பகிர்வு கிடைக்கல. நம் கட்சியோடைய சீட்டோட எண்ணிக்கையை குறைஞ்சிட்டு வந்துச்சு தம்பி. 85 கொடுத்த சீட்டு அப்படி படிப்படியாக 2011 வந்து 63 சீட்டு கொடுத்தாங்க. 2016 வந்து
ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ 2021 25 இப்போ வர தேர்தல் வந்து 20 சீட்டு தான் கொடுக்குறாங்க. அதனாலதான் இந்த கூட்டணி வந்து மாறுது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ச்சியாக திமுக வந்து தன் கூட்டணி கட்சிகளை அழிப்பது தான் அதோடைய பிரதானமான வேலையா இருக்கும். நீங்க ஜவஹர்லால் கட்சியோடைய அங்கீகாரம் போயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க திமுக முட்டு கொடுத்துட்டே அந்த போயிடுச்சுல. அப்போ கட்சியும் வளர்க்கணும், நம்மளும் அடுத்து இந்தியா முழுக்க ஆட்சியை பிடிக்கணும்னாக்கா விஜய் என்ற ஒற்றை டேபிளை வச்சு நாளைக்கு விஜய் அவர்களை பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரான்னு சொல்லி ஒரு 5-6 ஸ்டேட்ல கூட்டு போறான்னு வச்சுக்கலாம். காங்கிரஸுக்கு எவ்வளவு ஓட்டு விழுக்கும் உங்களுக்கு? ஆமா, சரியான ஓட்டு. சவுத் இந்தியா ஃபுல்லா பிடிச்சிருவாங்க. அப்போ சவுத் இந்தியா மொத்தத்தையும் பிடிக்கிறதுக்கு ஒரே ஆப்ஷன், ஒரே சாய்ஸ் தளபதி தான் பொழுது. இதைத்தான் ராகுல் சூஸ் பண்ணுவார் பொழுது. இந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது பல கூட்டணிகள் உடைஞ்சு மறுபடியும் இந்த பக்கம் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் இந்த வாட்டி அரசியலில் ஏற்படும் இன்றைக்கி. ஆனால் திமுக கன்ஃபார்ம் அது எதிர்கட்சியாக கூட வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதிமுக பிஜேபி இருக்கிறதுனால திமுக மேபி எதிர்கட்சியாக வரலாம். அப்படி இல்லாட்டி இந்த அலைன்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதில் விஜயகாந்த் செஞ்ச வேலையை காங்கிரஸ் கூட இந்த லீட் பண்ணலாம். ஆளுங்கட்சியாக விஜயும் எதிர்கட்சியாக காங்கிரஸுமே கூட வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. விஜய் அவர்கள் இந்த முதல் சுற்றுப்பயணம் முடிஞ்சது, இளையராஜாக்கான அந்த பொன்விழா நடத்தினாங்க. 2வது சுற்றுப்பயணம் முடிஞ்சது. அடுத்து வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருந்தாங்க. எப்பவுமே இந்த மூத்த இந்த நடிகர்களை வச்சு தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ வந்து சிவகார்த்திகேயனை வந்து முன்னிறுத்துறாங்க. விஜய்க்கு எதிராக சிவகார்த்திகேயனை வந்து முன்னிறுத்துறாங்க, நம்ம எடுத்துக்கலாமா சார்? தவறான ஸ்டேட்மெண்ட். ஓகே. சிவகார்த்திகேயன் ரொம்ப தெளிவாக திமுகவை தாங்க அடித்தார். ஓகே, கவனிச்சிங்களா? எப்படி சொல்கிறீங்க சார்? அதாவது நான் 2 டிகிரி படிச்சிருக்கிறேன். சினிமாவில் இவ்வளோ பெரிய ஹீரோவாயிட்டேன். இப்போ ப்ரொடியூஸும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒருவேளை சினிமா என்னை கைவிட்டால் நான் டிகிரி இருக்குது, நான் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிப்பேனாக்கா சினிமாவை கபலீகரம் செய்வது யார்? ரெட் ஜெயிண்ட்டு. இவங்க தான் மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. நாளைக்கு நான் ப்ரொடியூசராக இருந்தாலும் இவங்க நினச்சா தான் படத்தை வெளியிட முடியுது. இவன் என்னை அழிக்கன்னு நினச்சா அழிப்பான். அப்போ கூட பிரச்சனை கிடையாது, நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்றார். அப்போது அழிக்கக்கூடிய வேலை இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் எனக்கு வந்து நீ அழிச்சா நான் பயந்துட்டு போக மாட்டேன், எனக்கு பொழப்பு இருக்குது, நான் படிச்சிருக்கேன், நான் பார்த்துப்பேன். ஆனால் உன்னை ஆட்சி வந்து வெளியே அனுப்பிச்சுட்டா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பாரு. விஜய் வந்து உன்னை ஆட்சி விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டார், என்ன பண்ணுவேன்? நான் மேய்ச்சிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அதானே செய்ய முடியும் உச்சபட்சமாக. அதை தாண்டி நீங்கள் என்ன செஞ்சிட முடியும்? தம்பி, பணம் எவ்வளோ வேணாலும் கோடியாக உங்கள் அப்பா எந்த ஆத்தனை எப்படியே சம்பாரிச்சு வச்சுருக்கலாம். அதுக்கு ஆனால் உனக்கான அடையாளம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அடையாளத்தை தொலைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் 0. அந்த அடையாளம் மிக முக்கியம் ஒவ்வொரு மனுஷனுக்கும். அந்த அடையாளத்தை எனக்கு தெரிஞ்சு திமுக அந்த முறை இழந்து விடும் தான் நினைக்கிறேன். அந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு விழா எடுக்கிறாங்க. ஒரு கல்வியில் சிறந்த அறிவாளர்கள் அவங்க யாருமே வந்து முன்னிறுத்தலை. எல்லாம் இந்த இயக்குநர்களை வந்து முன்னிறுத்தினாங்க, நடிகர்களை வந்து முன்னிறுத்தினாங்க. ஒட்டுமொத்த அந்த சினிமாவும் ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு. நன்றி சார்.